வாங்க மக்களே. அதாவது இன்றைக்கி வந்து ஒரு பரபரப்பான இஷ்யூ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த திருத்தணி சம்பவம் தான். நானே வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த என்னோடய சில வீடியோஸில் வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி பேசியிருப்பேன். இந்த மாதிரி வந்து இஷ்யூஸ்லாம் நடக்குது, மீன்ஸ் அவங்க வந்ததுனால நமக்கு வேலைவாய்ப்பு குறையுது, அந்த மாதிரி இஷ்யூ நானே கூட வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருக்கேன். பட்டு நம்ம வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து இங்கே தேவையில்லை அப்படின்னு தான் சொன்னமே தவிர்த்து, அவங்கள துன்புறுத்தணும், அவங்கள அடிக்கணும், அவங்கள வந்து இந்த வன்முறையை கையாளணுன்ற சொல்ல, அது வந்து யார் பண்ணாலுமே தவறு தான். அது மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் தான் அது. ஆனால் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வர ஜென்ரேஷனுடைய இதுதான். இது வந்து ஒரு நம்ம அவங்க பாஷை சொன்ன பார்த்தா இது வந்து ஒரு கெத்தாகவும், அவங்க பேசுகிற ஸ்லாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, சிக்கம் ஆகிடும், தடிங்க வந்துட்டாங்க, குல்லா போட்டேன், அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்லாங்கே இதுதான் வந்து அவங்க கெத்து. நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீரமான செயல், நம்ம வந்து ஒரு கெத்தான செயல் அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்பிலே வந்து இதை வந்து சரி பண்ணியிருக்கணும். அவங்க பண்ண தவறத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சமூகத்தில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க 18 வயசு ஒன்றும் ஆகலை அப்படின்னும் போது அவங்க சின்ன பசங்க தான், சிறுவர்கள் தான். ஸோ சிறுவர்களை வந்து நீங்கள் வளர்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹேர்ஸ்டைல் வைக்கிறானா அது தப்பு, இந்த மாதிரி பேசுகிறானா அது தப்பு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறாங்கன்னா அது தப்புன்னு சொல்லி கொடுத்து அவங்க வளர்த்துருந்தாங்கன்னா இப்படி சமூகத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட விஷயமா வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். அவங்கள ஏதோ வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அரெஸ்ட் பண்ணி 4 நாள் விசாரிச்சுட்டு 5ஆவது நாள் ஜாமீன் கொடுத்து வெளியே போகாமல் இது அடுத்த வரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஜஸ்ட்டு தண்டிக்கிறத தாண்டி அவங்களை ஒரு நல்முறைப்படுத்தணுன்றது தான் வந்து என்னுடைய சொல்கிற பாயிண்ட். அதுதான். அவங்களை வந்து அவங்க வந்து அவங்களை பிடிங்க, அவங்களை என்கவுண்டர் போடுங்க, அவங்களை கையை காலை உடைங்கன்னு சொல்லாமல் அவங்கள வந்து நல்முறைப்படுத்த எப்படி இதுக்கு மேலே வர நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி இருக்கிற பசங்களை வந்து காவல்துறையோ இல்லை வந்து பொதுமக்களை கூட வந்து பார்த்தா அந்த மாதிரி வந்து நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து இந்த மாதிரி செயல்கள் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. நன்றி.